மனதை கவர்ந்தாலும் விவசாயிகள் வாழ்க்கையில் சோகத்தை ஏற்படுத்தும் மல்லிகை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. மல்லிகை மலர்களை யார்தான் விரும்பாமல் இருக்க முடியும்? மங்கையர்கள் கூந்தலை அலங்கரிப்பது முதல் மாலையாய் மாறி ஆண்கள் கழுத்தையும் அலங்கரிக்கின்றனர். லட்சக்கணக்கான வியாபாரிகளின் வாழ்க்கையின் ஜீவாதாரமாக விளங்குகிறது மல்லிகை. ஆனால் இதனை பயிரிடும் விவசாயிகளுக்கு மட்டும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. விவசாயிகளுக்கும் மல்லிகை மனம் தர என்ன செய்ய வேண்டும்? இது குறித்த ஒரு சிறப்பு பார்வை. இறைவனின் அற்புத படைப்பில் மலர்களும் ஒன்று. எல்லா மலர்களும் பூத்து குலுங்கினாலும் ஒரு சில மலர்கள் மட்டுமே மனம் கமழ்ந்து மங்கையர் கூந்தலை அலங்கரிக்கிறது. மனம் கவர்ந்த மனத்துடனும் தூய்மையை குறிக்கும் நிறத்துடனும் காட்சியளிக்கும் மல்லிகையை யாராலும் ஒதுக்க முடியாது. சாலை ஓர வியாபாரிகள் முதல் சந்தையின் மொத்த வியாபாரி வரை மல்லிகை மலர்களை வைத்து வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். தமிழக மக்களை பொறுத்தவரை மல்லிகை என்றால் அது மதுரையைத்தான் குறிக்கும். இந்த மதுரை மல்லி இப்பொழுது சீசன் காலம் என்பதால் கோவை பூ மார்க்கெட்டிற்கு வந்து குவிய துவங்கி உள்ளது. மதுரை மட்டுமல்ல, நிலக்கோட்டை, அன்னூர், புளியம்பட்டி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் மூட்டை மூட்டைகளாக மல்லிகை இந்த ஆண்டு கோவையில் வந்து குவிந்து வருகிறது. கோவை வியாபாரிகள் இந்த மலர்களை சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்வதோடு மும்பை, பெங்களூர் போன்ற நகரங்களுக்கும் அனுப்பி லாபம் ஈட்டி வருகின்றனர். மும்பையில் இருந்து விமானம் மூலம் ஈரான், துபாய், ஷார்ஜா உள்ளிட்ட நகரங்களுக்கும் சென்று நம் ஊர் மல்லி மனம் பரப்பி வருகிறது என்பது ஆச்சரியமான உண்மை. கோவை பூ மார்க்கெட்டில் மல்லிகை 1 கிலோ 40 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை சீசனுக்கு தகுந்தபடி விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மல்லிகையை வாங்கி சரமாக தொடுக்கும் சில்லறை வியாபாரிகள் 1 முழம் 10 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்து வருகின்றனர். மல்லிகை மலர்கள் சில நேரங்களில் அதிகப்படியாக விளைச்சலை தரும் பொழுது மீதமாகும் மலர்கள் சென்ட், பவுடர் போன்ற வாசனை திரவியங்கள் தயாரிக்கவும் அனுப்பப்படுகிறது. மல்லிகை மலர்களால் மற்றவர்கள் மகிழ்ந்தாலும் அது விவசாயிகளுக்கு பெரும்பாலும் சோகத்தையே பரிசாக தருகிறது. மல்லிகை நாற்று நட்டு உரம் போட்டு பூச்சி மருந்து தெளித்து நீர் பாய்ச்சி அதனை பறித்து சந்தைக்கு கொண்டு வரும் பொழுது 1 கிலோவிற்கு 5 ரூபாயை கூட லாபமாக தருவதில்லை என்பதே மல்லிகை விவசாயிகளின் எண்ணமாக உள்ளது. கோவை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதியில் விளையும் மல்லிகை மலர்களை உடனுக்குடன் குறைந்த செலவில் பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வசதியை ஏற்படுத்தி தந்தால் மட்டுமே மல்லிகை விவசாயிகளின் வாழ்க்கையிலும் மனம் வீசும் என்பதே அவர்கள் குரலாகவும் உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஏ. உமாபதி.